சரி, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வேற ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு ஐஃபோனில். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் ஒன்று அனுப்புங்க. நான் வந்து அதை படிச்சுட்டு அதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸுக்காக நேராக வந்து உங்களோட மும்பை போலீஸோ இல்லை எந்த ஒரு போலீஸாக இருந்தாலும் நேராக வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை லோக்கல் போலீஸாக சொன்னான்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர்ஸு, யார் பேசுகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வாங்க. போலீஸோட ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை ரைட்டர் இல்லை யாராவது ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னா அவங்க பேருலேருந்து டீட்டெயிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் கேளுங்க. நான் நேராக இமீடியட்டாக வரேன் சார்னு சொல்லிட்டுங்க ஃபோனை கட் பண்ணுங்கள். இமீடியட்டாக கட் பண்ணிங்கன்னா 2வது தடவை ஃபோன் பண்ணான்னா மேற்கொண்டு த்ரெட்டன் பண்ண ட்ரை பண்ணாலாம் அவன் என்ன பண்ணுவானா காசு கொடுங்க தான் ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலும் நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வரேன், வந்து அங்கே வந்து பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன், அங்கே வந்து பேசிக்கலாம்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த நம்பர் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, இப்போ நான் பேசின கான்வர்சேஷன் எனக்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேசின கால் சென்டர் ஏஜென்ட் பேசினான் இல்லையா, இந்த மாதிரி கொரியர் இதாகிடுச்சுன்னு, அதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறான்னு சொன்ன உடனே தான் நான் வந்து அதுக்கப்புறமா தான் வேறு ஒரு ஃபோன் தேடி அதில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமாவது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங் ஐடியை வச்சு வெரிஃபை பண்ணதையும் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் பாருங்கள். அது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமர் ஏஜென்ட் கால் பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பார்சலும் அனுப்பல தேங்க்ஸ்ன்னு சொல்லி கட் பண்ணிடுங்க. போதும். பை. சேஃபாக இருங்க.